டங்கல் ஏன் அடிச்சிச்சு? டங்கல் என்ன 2000 கோடி அடிச்சுதா? டங்கல் 2000 கோடியா? அவ்வளவுலாம் அடிச்சிருக்காது. 1600 பிளஸ் சம்திங். 1000 தான், அவ்வளவுதான் இருக்கும். 1000 1500. பண்ணாதான்டா 1000 கோடி வரும். யாரா நீங்க? 2000 தமிழ் இந்தியா சினிமா. சைனாவில இந்த படம் பட்டை கிளப்புனுச்சியா தங்கல்? ஏய் 100 ரூபாய் 200 ரூபாய் கிடையாது. 2000 கோடினா எவ்வளவு தெரியும்ல? ஆமா யா, போயிட்டு பாரியா தங்கலோட கலெக்ஷன் 2000 கோடி தான். நாங்க இத போடு வாங்க ஷேர் பண்ணுங்க. தங்கல் பாகுபலியோட தங்கல் அது கூகுள்ல டைப் பண்ணி அத சஃபாரி இருக்குல. ஏய் கூகுள்ல புலி 100 கோடின்னு போட்டுருக்கோம், நம்புவீங்களா? போட்டுருக்கு தங்கல் கலெக்ஷன் 2000 ரா. ஏய் இவன் என்னடா உண்மையிலேயே விஜய் ஃபேன் தானா? கலாயிரடா. ஏய் உண்மையிலே நம்புவீங்களான்னு கேக்குறேன். இல்ல இல்ல அப்ப நீ சரி ட்ரோல் பண்ற மாதிரி வரும். அப்படிடா டேய், அந்த படம் சைனால எப்படி ஓடுச்சுன்னு தெரியுமாடா? பயங்கரமா. நான் இப்ப நைட் ஒரு ட்வீட் போடுறேன், புலி 100 கோடின்ட்டு. இப்ப நீ தமிழ் விஜய் சீரியஸா 2000 சும்மா என்னது? 2000 என்னடா எவ்வளவுடா? பாகுபலி தங்களுக்கும் போட்டி வந்துச்சு, யாரு 2000 ஃபர்ஸ்ட் அடிக்கிறதுன்னு. தங்கள் தான் வின் பண்ணுச்சு. சரி கலெக்ஷன் போடுங்க, மேல ப்ரூஃப் போட்டு போ. 2000 கோடினா ஆபீஷியலாவே வந்திருக்கும், போடுங்க. நான் தேடி பாக்குறேன், நியூஸ்லயே வந்துச்சு. ரஞ்சித் ப்ரோ நீங்க சொன்னீங்க அதெல்லாம் வாய்ப்பு இல்லை ப்ரோ. ஏன்னா வந்து தமிழர்ஸ்க்கு வந்து ஹிந்தி மார்க்ல ஒரு பேஸ் இருக்கும். எந்த மட்டும் தான் அது. அதாவது இல்ல நான் என்ன சொல்றேன்னா மோனேஷ், நீ எந்த ஆக்டர் பெரிய ஆக்டர் எந்த தமிழ் ஆக்டர் எடுத்துக்கோ. சொல்லிடுறேன் கீழே விஜய் ஃபேன்ஸ், நான் ட்ரோல் எல்லாம் பண்ணல. ஒரு இதா ஃபேக்டா ஒரு மார்க்கெட் இருக்கு ஹிந்தில கொஞ்சம் அவசரப்பட்டே குமார். சரி விடு. ஏய் நான் மத்த ஆக்டர் வச்சு பேசினா சண்டை மாதிரி வரும்னா சரி நம்மளுக்குள்ளே வச்சு முடிச்சு ஓடுறா. ஒரு டயலாக் முடிச்சு ஓடுறா. இல்ல சொல்றது ஒன்னு புரியுதுல, மத்த ஆக்டர் வச்சு பேசினா சண்டை வரும்ட்டு. கருணா இப்போ வலிமை வந்தது, இப்போ போனி கபூர் தான் ப்ரொடியூசர்னு வச்சுக்கோமே. இப்ப நம்ம வந்து அவருக்குன்னு ஒரு இது இருக்குன்னு நினைச்சிட்டோமே, நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு வரல. அது எவ்வளவு ஹிந்தில எவ்வளவு வச்சது வலிமை. டேய் இதுல என்னடா சம்பந்தமே இல்லாம வந்து பேசிட்டு இருக்க? யாரா? டேய் சையது நீ நல்லா சொல்லிட்டு இருக்க வந்துட்டு. டேய் தங்கலே எனக்கு மேல 2000 கோடின்னு இப்ப ஷேர் பண்ணனும். அந்த டைம்ல ப்ரொடக்ஷன் சைடுல இருந்து போடல, ஆனா மத்த ட்ராக்கர் சைடுல இருந்து எல்லாமே போட்டாங்க. அத அதாவது மோனிஷ் 2.2 600 கோடி வச்சதுக்கு மெயின் ரீசன் யாருன்னு சொல்றாரு? ரஜினி சொல்ல முடியாது, அக்ஷய்குமார் தான் ஒன் ரீசன். ஹிந்தி மார்க்கெட் பெருசுடா, ஹிந்தி மார்க்கெட் பெருசு. அதுதான் இப்போ தமிழ் யூரஸ்க்கு நீ யாருக்கு அதிகமா இருக்கு? இல்ல மோனிஷ், இப்போ ஒரு படம் 2000 கோடி அடிச்சிருக்கு, கண்டிப்பா ப்ரொடக்ஷன் சைடுல இருந்து ப்ரௌடா ட்வீட் போடுவாங்க, புரியுதா? அந்த டைம்ல எதுக்குமே போடல. ப்ரௌடா 2000 கோடி இந்தியன் சினிமா அடிச்சிருக்குன்னு ப்ரௌடா ட்வீட் போடுவாங்க. ஏன் போடல? அப்படின்னா அவங்க போடல அந்த டைம். அப்பனா நீங்க 2000 கோடி எல்லாம் இருக்காது. 1000 கோடி சொல்றீங்களா? ஏத்துப்பேன். 2000 கோடி எல்லாம் வாய்ப்பே கிடையாது. அது எல்லாருமே அத சொன்னது அதுதான். லைக் 2000. ஏய் உனக்கு சாம, உனக்கு இந்த சைனா அது எவ்வளவு நம்ம எக்ஸாக்ட்டா நம்ப முடியுமான்னு தெரியல. ஆனா அந்த படம் நீ சைனா நல்லா போட்டோம் போகாம கூட இருக்கட்டும், ஒரு தமிழ் சினிமால ஒரு படம் 2000 கோடி அடிக்குதுன்னா ட்வீட் போட்டு நல்லா செலிப்ரேட் பண்ணுவாங்க. தங்கல் வந்து ஹிந்தி படம், தமிழ் படம் இல்ல. இந்தியன் சினிமால ஐயோ அப்பா ஏதோ ஒரு சினிமா, இந்தியன் சினிமா தானே. மேல அந்த போஸ்டர் ஷேர் பண்றதுக்கு நம்ம என்ன அபிஷியல் போஸ்டர் வந்து நான் எடுத்து ஷேர் பண்றாரு. நீ கூகுள்ல போய் போட்டுனா 2024 கோடி போட்டுறாங்க. 1600 கோடி, இன்னும் 400 கோடி கம்மியாகுது அப்படி பார்த்தாலும். இரியா அந்த போஸ்டர் இருந்துச்சு, நான் என்ன எடுத்துட்டு வரேன் தேடி பார்த்து. இதே உண்மையானு தெரியல எனக்கு மேல ப்ரொடியூசர் போட்டது. இதெல்லாம் உருட்ட கூடாது. அந்த டைம் தங்கல் படத்து கலெக்ஷன் நான் கூட குரோம்ல இருந்து ஒன்னு எடுத்து புலி 100 கோடின்னு போடுறேன். இருங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டேன். ஃபேக்ட் சொன்னா ஃபேக்ட் ஒத்துக்கணும். இது வந்து குரோம்ல இருந்து போடுறதல நான் எப்படி ஏத்துக்க முடியும்? அதுக்கு நீ என்ன கம்பேரிசன் எடுப்ப? நம்ம படத்தை வச்சு தான் கம்பேரிசன் பண்ண முடியும், அடுத்த ஹீரோ வச்சு எல்லாம் பண்ண முடியாது. கம்பேரிசன் பண்ணுவேன். வேற படத்தை ஹிந்தி படத்தை தான் நீ எடுத்து பண்ணணும். சரி ஹிந்தில என்ன படம் சொல்லுங்க? வேற ஏதாவது ஹிந்தி டாப் ஹீரோ படம் எடு, தூம் எடு, அது அந்த மூவிஸ்லாம் எடுத்து பண்ணு. குரோம்ல போடுறதெல்லாம் உண்மை. டேய் குரோம்ல இல்ல, அங்கமான வெப்சைட்ல போட்டுருந்தாங்க சொன்னது அதுதான் சொன்னாங்க. நீ ப்ரொடியூசர்ஸ் உனக்கு எப்பத்துல இருந்து வந்து உனக்கு அபிஷியலா போட ஆரம்பிச்சாங்க? எந்த டைம்ல இருந்து உனக்கு எல்லா படத்துக்கும் போட ஆரம்பிச்சாங்க? தங்கல் நல்லா போடுறீங்க. எகனாமிக் டைம்ஸோட ப்ரூஃப் போட்டுருக்கேன், போய் பாருங்க.
இதுக்கு மேல என்ன ப்ரூஃப்? எக்கனாமிக் அவன் வந்து என்ன டைம்ஸோட கேக்குறான், ப்ரொடியூசர் போட்டாதான் நம்புவானா, இவனும் மத்த ப்ரொடியூசர் போட்டாதான் நான் நம்புவேன். விடு. அப்ப அவன் சாம தங்கல் கலெக்ஷனை பாகுபலியால் பீட் பண்ண முடியலன்னு அப்பயே நியூஸ் எல்லாம் என்ன வந்துச்சு? எந்த என்ன ஒரு நீ ப்ரொடியூசருமே ஃபைனல் கலெக்ஷன் போட மாட்டான், பெரிய இதா இருந்துச்சுன்னா. பீஸ்ட் 1000 கோடி. யோ யோ என்ன யோயோ ப்ரொடியூசர் போடல அவ்வளவுதான். நான் அதுக்குன்னு இஷ்டத்துக்கு எனக்கு தெரியும். கலாய்க்காதயா. நான் வந்து இப்ப தங்கல் பேசினாலும் தங்கலை பத்தி மட்டும் அந்த மாதிரி பேசுவோம். 2000 கோடி எல்லாம் வாய்ப்பே கிடையாது. டேய் அதுக்கு நீ கம்பேரிசன் என்ன நினைச்சிட்டு இருக்கிற? அப்ப வந்து இப்ப டெட்பூல் மார்வல் மூவிலாம் அசால்ட்டா 5000 கோடி அடிக்கிறானு, அதான் நம்ப மாட்டியா? அதெல்லாம் என்ன படம்? அதெல்லாம் உலக ஃபுல்லா ரிலீஸ் ஆகுது. நம்ம இப்போ அமெரிக்கால போயிட்டு நம்ம படம் பாப்பாங்களா? ஐயோ 10,000 கோடி அடிக்கிறீங்க. ஹாலிவுட்ல கிளிக் ஆயிடுச்சுன்னா ஓடிடுவீங்க. என்னையா நீ? சரி ரஞ்சித் ப்ரோ, கல்கி வந்து 1000 கோடி செய்யுங்க. மெயின் ரீசன் யாருன்னு சொல்லு ப்ரோ. கல்கி சங்கீதனமா எடுத்துட்டு போனோம், அதனால ஒண்ணுச்சு ப்ரோ. இல்ல அதுல மெயின் ரீசன் இவர் வந்தது அப்புறம் அமிதாப் பச்சன் இருந்தான், அதுதான் ப்ரோ. அதுதான் இவங்க என்னன்னா பிரபாஸ் இது பண்ணிட்டான், அது இதுன்னு விளையாடுறானுங்க சொல்லுவாங்களே. கீழே எல்லாருமே ப்ரூஃப் எடுத்து போட ஆரம்பிச்சிட்டானுங்க. அந்த டைம்ல எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, இது எல்லாருமே சொன்னானுங்க பாகுபலி வந்து பிரேக் பண்ணலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க தங்கல் கூட கம்பேர் பண்ணும்போது. இல்ல பாகுபலி 1200 மேல பண்ணிருக்குன்னா ஒத்துக்கிறீங்க, ஆனா தங்கல் பண்ணா ஒத்துக்க மாட்டீங்க. ஏய் 1000 கோடிக்கு அப்புறம் உடனே 2000 crores வராது. அதெல்லாம் எவ்வளவு இருக்கு தெரியும்ல? எவ்வளவு நாள் அந்த படம் ஓடுச்சுன்னு உங்களுக்கு 1000 கோடி கிராஸ் பண்ணி தான் அந்த படம் தான். சைனால அது வேணா ஒத்துப்பேன். மத்தபடி 2000 கோடி எல்லாம் சான்ஸ் இல்ல. 2000 கோடி எப்படின்னா சைனா வந்து பாக்ஸ் ஆபீஸ் அந்த படம் சைனால செமையா ஓடிச்சு சாம, அதுதான் எல்லாருமே சொல்றோம். சைனா மார்க்கெட் நீ வந்து பெருசு, அந்த படம் சைனாலாம் பயங்கரமா ஓடுச்சு. நீ எடுத்து பாரு அந்த ரிப்போர்ட்ஸ. எடுத்து பாருன்றீங்க, ஒன்னும் ஷேர் பண்ண மாட்டேங்கிறீங்க. என்னன்னு தெரியல. எல்லாத்தையும் கீழ போட்டிருக்காங்க பாருடா. ஃபர்ஸ்ட் நீ என்ன போட்டிருக்காங்க கீழ? எப்படி எல்லா ரிப்போர்ட்ஸும் படத்துக்கு 2000 கோடி போடுவாங்க? 2025 கோடி தங்கல் எப்படி எல்லாத்துக்குமே அந்த மாதிரி போடுவாங்க சொல்லு? ஏதோ ஒண்ணுத்துக்கு சொன்னா ஒரு ரிப்போர்ட்ல தப்பா வரும், மத்ததுக்கெல்லாம் உனக்கு எப்படி வரும்? இப்போ எங்க கீழ ஒண்ணு சினி ஏதோ ஒன்னு தான் போட்டிருக்காங்க. எக்ஸ்ப்ளோர் லியோ தாஸ் போட்டுக்கிறான் பாரு, 2-3 போட்டுக்கிறான் பாரு. அவர் கார்த்திக்னு ஒருத்தர் போட்டுக்கிறாரு, தங்கல் வந்து 200+, ஜேபின்னு ஒருத்தர் போட்டுக்கிறாரு. கிராப் பண்ணி ஏதோ ஒன்னு போட்டிருக்கான். அது போயிட்டு வரேன். அப்ப ஆன்லைன்ல இருந்தே இல்லையா? அமீர் கான்லாம் நல்லவன், அவனவே பிடிச்சு கடிச்சிட்டு இருக்கிறேன். ஏய் கடிக்கலாம் இல்ல, அதுக்குன்னு ஒரு கொஞ்சமாச்சு ஜீர்ணிக்கிற மாதிரி ஒண்ணு சொன்னா நான் ஏத்துக்க போறேன். நீ வந்து பாலிவுட் மார்க்கெட் வந்து 2000 கோடினா நான் எப்படா ஏத்துப்பேன்? இல்ல பாலிவுட் மார்க்கெட் எவ்வளவு பெருசு தெரியுமா? அர்த்தமாடா நீ ஒத்துக்கலனா அது ப்ரூஃப் போய் சொல்றதுன்னு அர்த்தமா? தங்கதான் அடிக்கியா 2000 கோடி வெயிட் பண்ணியா? அது கீழ போட்டுருக்கவன் எல்லாம் அப்ப முட்டாளா, இல்ல அவன் போடுற ப்ரூஃப் எல்லாம் பொய்ன்றியா? அப்போ ஒரு எங்கயாவது நீ சொல்லலாம். சரி ஒரு 5 நிமிஷம் சரியா, நான் கடைக்கு போறேன், போயிட்டு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் அத நெக்ஸ்ட் வீக். ஓகே ஓகேடா. Pathan and 4 other films that crossed அதுல அட்வர்டைஸ்மென்ட். ப்ரோ தங்கல் தான் ப்ரோ 2000 ஃபர்ஸ்ட் அடிச்சது இந்தியால. சைனால வந்து லேட்டரா ரிலீஸ் பண்ணாங்க. 200 அடிக்கலன்னு சொல்றானோ 2000ல அதுதான் 2000 கோடி. அடிச்சிட்டியா? ஃபர்ஸ்டே அடிச்சிட்டியா? அது அதான் அதிகமா அடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். 2000 கோடி வேற எதுவும் அடிக்கல அப்படிதானே? இந்தியால ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணாங்க, கொஞ்சம் லேட்டா சைனால ரிலீஸ் பண்ணாங்க. சைனால பிச்சிட்டு சைனா ஜப்பான்ல எல்லாம் பயங்கரமா ஓடுச்சு. ஆமா சைனா ஜப்பான் பயங்கரமா ரைட்ஸ் ஆச்சு. யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க பாரு கீழ. சாம் நீ கொன்னையெல்லாம் கடிக்க போறாங்க. அமெரிக்கான் ஒரு ஆளு புண்டு, அவனுக்காக நல்லா கடிச்சானா? சம்பந்தமே பேசிருக்கிற எடையா வடக்க பக்கம் திரும்பிட்டா, இங்க கடிக்கிறதுக்கு ஆள் இல்ல. அவனால ஒத்துக்க முடியலடா அந்த கலெக்ஷன், அதனால அவன் சரி ஏதோ சொல்லிட்டு இருக்கான். இல்ல எனக்கு தெரியாது, ஏதோ ஸ்பேஸ்ல தான் முன்னாடி சொல்லிட்டு இருந்தான். 2024 கோடியா சாமியா காரியா ப்ரூஃப் எல்லாமே ப்ரூஃப். டேய் 2024ல இருக்கும்னு கேக்கலடா அவன்ட்ட. 2024 கோடி 2024 கோடியா? யோ பாத்து இயர் கலெக்ஷன்
அந்த டைம் என்ன தெரியாம பண்ணாங்க, மென்ஷன் பண்ணி போடுறாங்க பாரு ஒண்ணு. 2.0 வந்து ஃப்ளாப் ஆயிருச்சு, அதை சைனீஸ் ரிலீஸ் பண்ணலான்னு அப்பயே பிளான் பண்ணாங்க, அந்த லாபத்தை இதுங்கிறதுக்கு, நஷ்டத்தை இதுங்கிறதுக்கு. பாகுபலி 2 1800 கோடியா, ட்ரிபிள் ஆர் 1300 கோடியா. ஆமாய்யா, அதெல்லாம் அவ்வளவு அடிச்சிருக்கியா? உண்மையாதான். அது எப்படி தெரியுமா நான் சொல்றேன், இப்ப வந்து சொல்றேன். ஒரு சைனால மூவி பெர்ஃபார்ம் பண்ணனும்னா அது வந்து என்ன டாக் பண்றது நிப்பாட்டுங்கடா, டாக் பண்ணிக்கிட்டே இருக்கானே. டாக் பண்ணல, இது நான் சொல்றது கேளுங்க. ப்ரூஃப் கேட்டல, ப்ரூஃப் கேட்டா அப்புறமா எல்லாரும் ப்ரூஃப் பண்ணுங்க இருக்கவங்க. நான் ஸ்டார்டிங்கா சொல்லிட்டேன், ப்ரொடியூசர் போட்டாதான் நான் ஏத்துப்பேன். அதுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் ப்ரொடியூசர் ஏமோல்லன்ட்டு. சைனால வந்து மார்க்கெட்ல மூவியை வந்து சேல் தான் பண்ண முடியும், ரிலீஸ் பண்ண முடியாது, ஓகேவா? ஆனா வந்து அங்க ஓடின ரன்னை சேர்த்து 2000 crore. ஆனா அவங்க சேல் பண்ணது கம்மி தான் அமௌண்ட், புரியுதா இல்லையா? அதனாலதான் வந்து ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து அபிஷியலா போடல. இதுதான் எக்ஸ்பிளனேஷன். சைனால வந்து ஒரு மூவி எப்படி ரிலீஸ் ஆகும்ட்டு வேணா போய் படிச்சு பாரியா, ஒரு இது இருக்கு லாக், அப்புறம் உனக்கு புரியும். ஒருத்தர் போட்டிருக்காரு பாரு ஸ்பாட்டா, ப்ரொடியூசரோட நியூஸ்ல சொன்னதே போட்டிருக்கான் பாரு, எடுத்து நியூஸ் ஸ்லைட்ல சொன்னது. ப்ரொடியூசரே அபிஷியல் இல்ல, அதான் சைனா மார்க்கெட் வந்து வேற டிஃபரெண்டா இருக்கும், அதோட ரூல்ஸ் நான் வந்து நான் படிச்சு சொல்றீங்க, எனக்கு புரியல. சரி உங்களுக்கு புரியல, ஏத்துக்கல. சைனால நீ ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணு, அதோட இம்பாக்ட் எவ்வளவு தூரம் இருக்குன்னு பாரு, அப்புறம் தெரியும் உனக்கு. ஆனா அந்த படம் பயங்கரமாட்டு இருக்கும், தங்கல் படம். அது நல்லா இருக்கும் படம், ஆனா அது எவ்வளவு ரீச் ஆச்சுன்றது அந்த டைம்ல எனக்கு தெரியும். அந்த படத்தை நானு எப்ப பார்த்தாலும் அந்த ஒரு சீன் தானா எழுந்துருவேன். அவங்க அப்பா கிட்ட பேச தெரியும் போன்ல, ஆட்டோமேட்டிக்கா கண்டு பண்ணிடுறேன். படமாவே சூப்பரா எடுத்திருப்பானுங்க. அதுதான் வந்து ஆமீர் கானுக்கு வேற லெவல்ல கொண்டு போச்சு. அதுக்கப்புறம் தூம் படத்துல எல்லாம் நடிச்சா அதெல்லாம் செட் ஆகல, அப்படிதானே அந்த படம்? தூம் வந்து ஓகே பாலிவுட்க்கு ஏத்த மாதிரி அதெல்லாம் பத்தான் மாதிரி இருக்கும், பத்தானு ஜவான் மாதிரி இருக்கும். பிகே கூட எவ்வளவு பயங்கரமா போச்சு. பிகேவே எனக்கு தெரிஞ்சு 700 வந்துச்சு. அந்த தூம் நல்லா இருக்கும். அண்ணன் தம்பி 2 பேரும் ஒரே மாதிரி இருந்த மாதிரி இருப்பாங்க, ஒருத்தன் கொஞ்சம் கிரிக்காட்டம், ஒருத்தன் நார்மலாட்டு இருப்பான். அந்த இது சூப்பரா இருக்கும் அந்த தூம். ப்ரோ பிகே ஓடுனுச்சா? பிகே 700 கிட்ட தொட்டுச்சுல. ஏன்னா பிகே வந்து ரிலிஜன் எல்லாம் வச்சு அட்டாக் பண்ணிருப்பான், நல்லா வச்சு எல்லாத்தையும் செஞ்சிருப்பான். பிஜேபி சைடுல அது வந்து ஒரு இதாக்கிட்டானுங்க, இஷ்யூ ஆக்கிட்டாங்க. பிஜேபி மட்டும் எல்லாத்தையும் வச்சு காமனாவே அடிச்சிருப்பான். சூப்பர் படம் அதெல்லாம். பிகே இவன் ஒரு ப்ரூஃப் தான்டா கேட்டான், கீழே ப்ரூஃபா போட்டு தாக்கிட்டானுங்க. ட்ரஸ்டபிள் சோர்ஸ் ப்ரூஃப் ஒருத்தன் கூட ஒன்னும் ஷேர் பண்ணல. சன் டிவி போட சொல்றதா? யாரு ப்ரொடியூசர் அது? இல்ல இந்த ரஜினி ஃபேன்ஸ் போடுற ட்வீட் மாதிரி இது கீழ எனக்கு பாக்க. இப்போ ஒரு ட்வீட் ஷேர் பண்ணிருக்கேன், இப்போ வரும்போது கீழ இதெல்லாம் பாக்கும்போது இந்த ரஜினி ஃபேன்ஸ் ஷேர் பண்ணுவாங்களா அந்த மாதிரி தான். இப்ப ரஜினி ஃபேன் ட்வீட் தான் ஒன்னு ஷேர் பண்ணிருக்கேன், மேல இப்போ வரும்போது வந்திருக்கா? என்ன இன்னும் வர மாதிரி இவ்வளவு பேக்கா போட்டிருந்தா ராஜமௌழி சும்மா விடுவான்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தான் இருக்கு, இந்த மாதிரி தான் இது கீழ ஷேர் பண்ணதெல்லாம். அதை ஏகே டெலீட் பண்ணீங்க. அது இப்பதான் போட்டியா மகி? சார் நிறைய இருக்கு. அந்த ரஜினி ஃபேன் 240 கோடி கீழே பண்ணது ரஜினி ஃபேன்ஸ் மாதிரி இருந்தா நீ சத்யன் ராமசாமி மாதிரி பண்றீங்க உட்காந்துட்டு. பாரு அந்த பாம்பு ஒருத்தர்